விருச்சிக ராசி நபர்களுக்கு 2026 மே மாதத்திற்குண்டான மாத ராசி பலன். விருச்சிக ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மே மாசத்துல ராசிநாதன் முழுக்க 6ஆம் பாவகத்தில், அதாவது விருச்சகத்தின் இன்னொரு ராசி, செவ்வாயோட இன்னொரு ராசி மேஷம். ராசிநாதன் மறைமுகமாக ஆட்சி அப்படிங்கிற ஒரு பலன் தான். இது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கு கிட்டத்தட்ட வேண்டப்படக்கூடிய கிரகம் சொல்லக்கூடிய சூரியன் ஓரளவுக்கு நல்ல நிலைமையிலையும், அதே சமயம் புதனுடைய தொடர்பு, விருச்சிக ராசி நபர்களுக்கு புதனுடைய தொடர்பு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் 6 மற்றும் 7 கூடிய அமைப்புல வருது. ஸோ புதன் எங்கே இருந்தாலும் இந்த ராசிக்கு கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம், நன்மையை தராது, கெடுதலை தரக்கூடிய கிரகம் புதன். ஸோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீரம் அப்படிங்கிறத விட விவேக அமைப்புகள் தேவை. இன்னும் சொல்லப்போனா எந்த ஒரு விஷயத்தையுமே பின் விளைவுகளை யோசித்து செய்யக்கூடிய ஒரு மாத அமைப்பு. அதற்கு அடுத்த நிலைமையாக 8ஆம் பாவத்துடன் சுக்கிரன் வருது. 8 மிதுன வீடு. ஸோ இந்த சுக்கிரன் நேரம் பார்த்து பழி வாங்கக்கூடிய அமைப்புல வருது. ஸோ சுக்கிரனுடைய மெயின் விஷயங்கள்ல விருச்சிக ராசி நபர்கள் கவனமாக இருக்கணும். ஸோ சின்ன விஷயத்துக்கு நீங்க அவசர அமைப்புல செயல்பட்டா கூட பெரிய பாதக அமைப்புகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. காரணம் மாரக பிளஸ் விரையாதிபதி. மாரகத்தையும் அவர் தான் கொடுப்பார். மாரகம் என்பது உயிரை கொல்றது கிடையாது, மாரகத்துக்கு நிகரான. ஐயோ உயிர் போதே, பெரிய இதா இருக்கே, பஞ்சாயத்தா இருக்கே, பேசாம இதுக்கு போய் தொலைஞ்சிடலாமே அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டாந்து விடக்கூடிய கிரகம் தான் சுக்கிரன் விருச்சிகத்தை பொறுத்தவரை. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் புதனுடைய விஷயத்துல நோட் பண்ணீங்க. புதன் அட்டமாதிபதி, லாபாதிபதி. மேக்சிமம் அட்டமாதிபதியாக தான் செயல்படும், லாபாதிபதி எல்லாம் அதிகமாக செயல்படாது. ஸோ அட்டமாதிபதி 6ல் வருது. ஸோ இந்த 8 6 6 8 இந்த காம்பினேஷன் இருந்தாலே கொஞ்சம் டேஞ்சர் தான். ஸோ 8 என்கிற கிரகம், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா புதன் விருச்சிக ராசி நபர்களுடைய விருப்பங்களை டைவர்ஷன் பண்ணி விடக்கூடிய கிரகம். ஸோ நீங்க பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க ஒரு ஐடியா படி, எதுவாக வேண்டுமானா இருக்கலாம், எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு ஐடியா பண்ணி பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த ஐடியா இரட்டைத்தன்மையாக நீங்க ஒரு விஷயத்துல இதுதான் கரெக்ட்னு நினைச்சிட்டு வச்சிருப்பீங்க. இந்த நேரம் பார்த்து ஏதாச்சும் ஒரு விஷயமோ இல்லை ஏதாச்சும் ஒரு நபரோ இல்லை வேண்டப்பட்ட விஷயமோ வேண்டப்பட்ட நபரோ கூட இந்த காலகட்டத்தில் இல்லை இது தப்பு, இல்லை இப்படி செஞ்சு பார்க்கலாம், இதுதான் கரெக்டா வரும், இதுதான் ஈஸியா இருக்கும், இதுலதான் ஏதாவது ஒன்று வரும் அப்படின்னு அறகுறையான சில விஷயங்களை நல்லா நோட் பண்ணுவீங்க. தெரிஞ்ச அமைப்புகளோ தெரியாத அமைப்புகளோ, தெரிஞ்ச நபரோ தெரியாத நபரோ எதுவாக இருந்தாலும் அரைகுறை ஐடியாக்களை கொடுத்து உங்களை இந்த மாசத்துல டைவர்ஷன் பண்ணி விட வாய்ப்புகள் இருக்கு, நீங்க எடுத்த முடிவுல. ஸோ இந்த டைவர்ஷன் நடக்கிற பட்சத்தில் உங்களுடைய விவரங்கள் விஷயங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிவிடும். அதுக்கப்புறம் இந்த 6ல் வரக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ஒரு பகைத்தன்மையாக மாட்டேன், உங்களுக்கு நீங்களே எதிரியா போயிடுவீங்க. நமக்கு நம்மளே ஆப்பு வச்சுக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரியே சூழ்நிலையா போயிடும். சம்மந்தப்பட்ட நபரோ சம்மந்தப்பட்ட விஷயமோ எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் ஏதோ சொல்லி பார்த்தேன், அது இப்படி ஆகும் எனக்கு தெரியல, நான் ஏதோ நல்லதுதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பின் வாங்கிடுவாங்க, எஸ்கேப் போயிடுவாங்க. நோட் பண்ணிக்கணும். விருச்சிக ராசி நபர்கள் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்ட முடிவுல டைவர்ஷன் நடக்க வாய்ப்புகள் இருக்கு, அதையும் நோட் பண்ணிக்க. குறிப்பாக சம்பள வேலை விஷயத்தில், அதற்கு அடுத்த 7ஆம் பாவத்தோட வர்றதுனால அடுத்தவர்கள் விஷயத்தில், குடுக்கல் வாங்கல் விஷயத்தில், பெண்கள் விஷயத்தில், நட்பு ரீதியான விஷயத்தில், அக்கம் பக்கத்தின தொடர்பு விஷயத்தில், பழக்க வழக்க அமைப்புகள் விஷயத்தில், இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பின்வாங்கக்கூடிய அமைப்பாக மாறும். சொதப்பல்கள் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத கணக்கில் வச்சுங்க. அதற்கு அடுத்த நிலைமையாக சுக்கிரன் 8ல் போகுது. இப்போ இதுதான் மெயின். சுக்கிரன் 8ல் போறதுனால கிட்டத்தட்ட செலவுகள் விஷயத்தில், பெண்கள் மூலியமான செலவுகள் விஷயத்தில் அதிகமாக போவோ அல்லது டபுளா போகிறது வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு மாதிரியா ஐடியா பண்ணி வச்சிருப்பீங்க, அதை அப்படியே அவங்க கொண்டு போய் டபுளா மாற்றி விட்டுருவாங்க.
இல்லை நடக்கிறத வந்து சின்னதாக இருக்கிறது போல பெருசாக போயிடும். இல்லை காற்றுல அடித்த மாதிரி ஈஸியாக டக்குன்னு பல நாள் கஷ்டப்பட்டது ஒரே நேரத்தில் ஒரு நொடியில் டக்குன்னு காற்றுல போன மாதிரி பவுடர் கரைஞ்ச மாதிரி உடனே கரைஞ்சிரும். அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதுதான் மாரகாதிபதி. புரியுதுங்களா? உங்களை வந்து நம்ப வச்சு ஏமாற்றி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஃபெயிலியர் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் பெண்களாகவே இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி நபர்களுக்கு ரொம்ப கவனம் தேவை. ஆசைகள் விளைவுகளை மோசமானதாக கொண்டு விட்டுரும். அதே போல் செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் டபுள் ட்ரிபிள் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் போகும். சின்னதாக ஒரு விஷயத்தை செய்ய போய் ஆரம்பிக்க போய் அது வந்து பெரிய லெவலில் போய் நிற்கும். அது உங்களுடைய லெவலுக்கு இப்போதைக்கு தாங்க முடியாத பட்சத்தில் இருக்கும். இன்னும் என்ன சொல்ல போனாக்கா, கையிருப்பில் செலவு பண்ணிக்கலாம் பார்த்துனீங்க, கடன் வாங்கி கூட அடுத்து செய்கிற மாதிரி வந்துடும். காரணம் 6ல் செவ்வாய், 6ஆம் பாவகம், கடனை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல செவ்வாய். கட்டாயத்தின் அடிப்படையில் அவர் வழி இல்லாமல் கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளில் வந்துடுவீங்க. காசு பணம் கையில் வச்சிருந்தா கூட இந்த நேரம் சூழ்நிலைக்காக அடுத்தவங்கள்ட்ட கை வாங்குறது, கைமாத்தா வாங்குறது இப்படிங்கிற கண்டிஷனில் போய் நிற்கும். ஊர் உலகத்துக்காக நான் கடன் வாங்கி செலவு பண்ணுறப்பா அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பில் வந்து நின்றுடுவீங்க. ஸோ கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதத்தில் ஏற்படும். அதே சமயம் கடன் வாங்கி போட்டு சில விஷயத்தை ரன் பண்ணணும், நம்மளால முடியாத கடன் வாங்கினா தான் சில விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறவங்க கடனும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உண்டு. ஸோ கடனால் நன்மைகளும் உண்டு, கடனால் தலைவலிகளும் உண்டு. இது அவரவர் ஜாதகத்தை ஏற்ப இந்த நேரம் பொருந்தும். 6ல் செவ்வாய் வர்றதுனால. அதற்கு அடுத்ததாக சம்பள வேலை விஷயத்தில் புதிதாக தேடுபவங்களுக்கு, தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு உடனடியாக கிடைக்கும். அதே சமயம் பழைய வேலையில் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எதனா டார்ச்சராக இருந்தால் கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சு ஓட்டுறது நல்லது. அதர்வைஸு அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் சின்ன விஷயத்தில் கூட கோபதாபங்கள் போட்டிங்கன்னா கூட சம்பள வேலை விஷயத்தில் நெருக்கடி வந்து மாட்டிக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின்னாளில் சரி செய்ய முடியாத அமைப்பில் போயிடும். சம்பள வேலை விஷயத்தில் இதுதான். அடுத்ததாக 6ஆம் அதிபதி ராசிநாதன் 6ல் போகுது. ஜாதக அமைப்பு நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சம்பளத்தில் உயர்வுகளும், சம்பள வேலையில் உயர்வுகளும், பிரான்ச் மாதிரி நல்ல ஒரு கௌரவமான அமைப்புகளும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. சூரியன் மூலியமாக அந்த பலனும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது, செவ்வாய் ஆட்சி ஆகிறதுனால. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே விருச்சிக ராசி நபர்களும் இந்த காலகட்டத்தில் சொந்த ஐடியாக்கள் படி ஏதாவது செய்ய போறீங்கன்னாக்கா செய்யலாம், தப்பு கிடையாது. பின் விளைவுகள் என்ன, பின்னாடி எப்படி நடக்கும், இன்னைக்கு செய்யறது பின்னாடி எப்படி நடக்கும், எந்த அளவுக்கு லாங் டேர்மாக வரும், இது சரியான இதுதானா தப்பா அப்படிங்கிறது 1க்கு 2 தடவை யோசிச்சு செய்யறது நல்லது. ஏன்னா 6ல் போய் மறைகிறதுனால மறைமுகமாக தான் உங்களுக்கு எதுவுமே நடக்கும். நீங்கள் நேரடியாக எதுவும் செய்ய முடியாது. அதே சமயம் வாய் இருக்குங்கிறதுக்காக வாழ்வாழ்னு எல்லாத்தையும் ஓப்பனாக கத்திக்கிட்டு எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் பாதிக்கு பாதி சொல்லியும் பாதிக்கு பாதி சொல்லாமலும் செய்யறது நல்லது இந்த காலகட்டத்தில். ஸோ விருச்சிக ராசி நபர்கள் விவேகத்தை மெயின்டைன் பண்ணுறது நல்லது, வீரத்தை விட. ஸோ விருச்சிகத்திற்கான இந்த காலகட்டம் அப்படிங்கிற அமைப்பில் தான் போகுது. ஸோ எதையுமே ஜாதக ரீதியாக கொண்டு போயிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தையும் மூவ் பண்ணுறது நல்லது. அதே சமயம் பின் விளைவுகளை பற்றி கவலை தேவையில்லை, ஆனந்தம் ஆகிட்டு போகுது, எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ எவ்வளோ நஷ்டப்பட்டாலும் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், பட்டுக்கிட்டே இருக்கலாம், போயிட்டே இருக்கும். அதற்கு அடுத்ததாக மிக முக்கியமாக 6ல் செவ்வாய், சண்டை வம்பு வழக்கு. பொதுவாகவே விருச்சிகத்துக்கு கலவரங்கள் எப்போதுமே இருக்கும், கலவர அமைப்பு. ஸோ அது இந்த மாதத்தில் உங்களுடைய கோபதாபத்துக்கு ஏற்ப அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெருங்கிய அமைப்பில் இருக்கவங்க கூட நீங்கள் பகைச்சிக்கிறதுக்கோ சண்டை வம்பு போடுறதுக்கோ ஃபைட் பண்ணி இந்த பிரச்சனைகளை கொண்டு போய் முடிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா அவங்க உங்களை ஃபைட் பண்ண வைப்பாங்க. ஸோ சண்டை வம்பு பிரச்சனை வழக்கு இதெல்லாம் வந்து ஈஸியாக அல்வா சாப்பிட்ற மாதிரி இந்த மாதத்தில் வந்து மாட்டிக்கும் விருச்சிக ராசி நபர்களை பொறுத்தவரை. டென்ஷன், ஒரு கடுகடுப்போட அதிகபட்ச லெவலில் இருப்பீங்க. தனிச்ச அமைப்பில் செவ்வாய் வருது. செவ்வாய்க்கு எந்த ஒரு சுபகிரக தொடர்பும் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை வந்து கட்டுப்படுத்துறது சிரமமாக போயிடும். இஷ்டத்துக்கு சௌரியத்துக்கு சண்டை போடுறதுக்கும் வாய்ச்சண்டை கை சண்டை ஒரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ சண்டை வம்பு போடுறதுக்கான நேரங்காலங்களாக இந்த மாதம் அதிகரிக்கும். அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சண்டை போடுறதுக்கும் நீங்கள் வந்து ஹெவியாக மாறிடுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாராக இருந்தாலும் எதுவும் பார்க்க மாட்டீங்க, ஒரு கை பார்த்துடலாம், நீ இல்லைன்னா என்ன போயிட்டு போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துடுவீங்க. இது எப்போதும் உங்கள்கிட்ட உள்ள கேரக்டர் தான், அது இந்த மாதத்தில் அதிகப்படுத்தின மாதிரி இருக்கும்.